வெல்கம் டு தி கோஸ் அண்ட் டிப்ஸ். ஆக்சுவலா இன்னையோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Nokia 6 ன்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. எங்க லான்ச் பண்ண போறாங்க, அந்த மொபைலோட பிரைஸ் என்ன அப்படிங்கறதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா கீழ தெரிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம எத்தனை பிராண்ட் யூஸ் பண்ணிருந்தாலும் நோக்கியான்னு சொல்லக்கூடாதாங்க உள்ள இருந்து ஒரு ஸ்மைல் வருது. ஏன்னா அது மொபைலையும் தாண்டி நம்ம கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும் நோக்கியாவோட டிவைஸ் பிளஸ் சர்வீஸ் செக்டர் இந்த ரெண்டு டிவிஷனையும் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வாங்கியிருந்தாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் கூட ஒரு கம்பெனி லைசன்ஸ் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கம்பெனி என்ன போட்டிருக்காங்க அக்ரிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா HMD குளோபல்ங்கிற ஒரு கம்பெனி மைக்ரோசாஃப்ட் கூட ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்ல நாங்க நோக்கியாங்கிற பேர்ல மொபைல் லான்ச் பண்றோம், அதுக்கு நீங்க அப்ரூவல் தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. இதன்படி Nokia 6 ன்னு ஒரு மொபைல் ஜனவரி 19ஆம் தேதி சைனாவோட ஃபிளாஷ் சேல்ல விட போறாங்க JD.comல. இந்த மொபைல் லான்ச்சுக்கு அதாவது ஃபிளாஷ் சேலுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா போன வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்ச 24 மணி நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா 250,000 பேருக்கு பாத்தீங்கன்னா அது ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இப்போ வரைக்கும் கிடைச்ச ரிப்போர்ட் படி 580,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதாவது 10,000 பேர் அந்த ஃபிளாஷ் சேல் அந்த நோக்கியாங்கிற ஒரு இதுக்கோசரம் உலகமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அது எப்படி இருக்க போகுதுங்கிறது. இந்த மொபைல் அப்படி என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸ்ல வருது. பிளஸ் இதோட ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 2016ல ஒரு மிகச்சிறந்த ப்ராசஸர்னு சொல்லலாம். ஏன்னா பட்ஜெட் மொபைல்ஸ்ல எல்லாமே யூஸ் பண்ணப்பட்ட Snapdragon 430 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. Lenovo K6 பவர் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம Redmi 3S Prime ஆகட்டும், இதுல எல்லாமே யூஸ் பண்ண அந்த பவர்ஃபுல்லான அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா பாத்தீங்க அப்படின்னா பேக் கேமரா 16 மெகா பிக்சலும், ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சலும், பேக் கேமராவோட 2.0 அப்பேச்சர்ல வருது. இந்த மொபைலோட இன்னும் அதிகமான என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட கிளாஸ் பாத்தீங்கன்னா 2.5D கொரில்லா கிளாஸ். இதோட பாடி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது அலுமினியம் சீரியஸ் பாடி கொடுத்துருக்காங்க, யூனிக் பாடி. இந்த மொபைலுக்கு பிரைஸ் இவ்வளவு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல இந்த மொபைலோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்திய மதிப்புப்படி 16,750 ரூபி. அதாவது கரெக்டா சொல்லணும், அப்சல்யூட்டா சொல்லணும்னா 17,000. இந்த ரேட்டுக்கு இந்த மொபைல் லான்ச் ஆனாதான் அந்த அளவுக்கு அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஆண்ட்ராய்டு நோகட்ல வரப்போகுது. ஏன்னா இப்பதான் எல்லா மொபைலும் நோகட் அப்டேட் வாங்கிட்டு இருக்குள்ள இது லான்ச் ஆகக்கூடிய நோகட்ல இருக்கு. எந்த அளவுக்கு இதோட ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ரிலீஸ் எந்த அளவுக்கு அதோட குவாலிட்டி கொடுக்க போகுது, எந்த அளவுக்கு இந்த Nokia 6ங்கிற மொபைல் நல்லா இருக்க போதா இல்லையாங்கிறது லான்ச் ஆன வழியாக தெரியும். இந்த மொபைலான இந்தியாவில் எப்போ அப்டேட் ஆக போகுது, ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இன்னும் கரெக்டான இது வரல. இந்த நியூஸ் வரல, வந்தா கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.